ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வரேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அதிபர் சுதந்திர பதக்கம். இது பார்த்தோம்னா அமெரிக்க நாட்டின் உயரிய விருது அதிபர் சுதந்திர பதக்கம், பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம். இது பார்த்தோம்னாக்கா அமெரிக்க நாட்டின் உயரிய விருது. இந்த விருதை வந்து இப்போ கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வந்து பெற்றிருக்காங்க. இந்த அதிபர் சுதந்திர பதக்க விருதை வந்து கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வந்து பெற்றிருக்காங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் கால்பந்தாட்ட வீரர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான். இவங்க ப்ளஸ் இவங்களோட சேர்த்து இன்னும் 19 பேர் மொத்தம் இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மொத்தம் 19 பேருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ், ஹாலிவுட் நடிகர் டென்சில் வாஷிங்டன் உள்ளிட்ட 19 பேருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்க நாட்டின் உயரிய விருதான அதிபர் சுதந்திர பதக்கம்ங்கிற விருதை வந்து கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வந்து பெற்றிருக்காங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் கால்பந்தாட்ட வீரருங்கிற சாதனையை வந்து மெஸ்ஸி வந்து பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக மகா கோடீஸ்வரர்கள் பட்டியல். உலக மகா கோடீஸ்வரர்கள் பட்டியல். இந்த பட்டியலில் முதலிடத்தில் பார்த்தோம்னா எலான் மஸ்க், இவங்க வந்து டெஸ்லா நிறுவனர். இவங்க வந்து டெஸ்லா நிறுவனர். 2வது இடத்துல ஜெஃப் பெசோஸ், இவங்க வந்து அமேசான் நிறுவனர். 3வது இடத்துல பார்த்தோம்னா லேரி எல்லிசன், இவங்க வந்து ஆரக்கல் நிறுவனத்தோட துணை நிறுவனர். 4வது இடத்துல பார்த்தோம்னா மார்க் ஜூகர்பர்க், இவங்க வந்து ஃபேஸ்புக்கோட சிஇஓ. 5வது இடத்துல பார்த்தோம்னா பெர்னார்ட் அர்னால்டு, இவங்க பார்த்தோம்னா லூயி உய்டன்கிற நிறுவனத்தோட சிஇஓ. அடுத்து 6வது யாருன்னு பார்த்தோம்னா லேரி பேஜ், இவங்க வந்து கூகுள் நிறுவனர்களில் ஒருத்தவங்க. அடுத்து 7வது பார்த்தோம்னா செர்கே பிரின், இவங்களும் வந்து கூகுள் நிறுவனர்களில் ஒருத்தவங்க. 8வது பார்த்தோம்னா வாரன் பஃபட். அடுத்து 9வது இடத்துல பார்த்தோம்னா ஸ்டீவ் ஃபால்மர், இவங்க பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி. 10வது இடத்துல ஜென்சன் ஹாங். இந்த நிறுவனத்தையும் வந்து சேர்த்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் லெவலில் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேட்ச்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா முதல் பாதுகாப்பு விவகார பேச்சுவார்த்தை எந்த இரு நாடுகளுக்கிடையே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையேயான முதல் பாதுகாப்பு விவகார பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. முதல் பாதுகாப்பு விவகார பேச்சுவார்த்தை எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் மலேசியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய தடகள சம்மேளன தலைவராக பகதூர் சிங் சாகுங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திய தடகள சம்மேளன தலைவராக பகதூர் சிங் சாகு இவங்க வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய தடகள சம்மேளன தலைவராக பகதூர் சிங் சாகு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா முன்னாள் குண்டு எறிதல் வீரரான பகதூர் சிங் சாகு 2002 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றிருக்காங்க. இந்திய தடகள சம்மேளன தலைவராக பகதூர் சிங் சாகுங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறியறதுக்காக ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. அந்த இணையதளம் என்னென்னு பார்த்தோம்னா பாரத் போல் இணையதளம். இது என்னன்னாக்கா இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக மத்திய உள்துறை மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இணையதளம் தான் வந்து இந்த பாரத் போல் இணையதளம். பாரத் போல் இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து துவங்கி வச்சுருக்காங்க. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ என்ன செஞ்சுட்டு அதாவது இந்த பாரத் போல்ங்கிற இணையதளத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா இன்டர்போல்ங்கிற சர்வதேச குற்றவியல் காவல்துறை அமைப்பு அவங்க உதவியை வந்து மத்திய அரசு வந்து நாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பாரத் போல் இணையதளம் உருவாக்குனதுனால மத்திய மாநில அரசுகளின் புலனாய்வு முகமைகள் இன்டர்போலுக்காக
சிபிஐ அணுகாமல் நேரடியாக இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த பாரத் போல் அமைப்பு. அதாவது இன்டர்போலை வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணாமல் இந்த பாரத் போல் அமைப்பு மூலயமா அந்த இன்டர்போல் அமைப்பை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஏதாவது அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்டர்போலில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்களை இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா இந்த பாரத் போல் இணையதளம் மூலயமா டைரெக்டாக அங்கே அந்த இன்டர்போல்கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கே சென்டரில் பாரத் போல்ங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்கு நம்ம மத்திய அரசு இப்போ உருவாக்கியிருக்கு. இது இன்னொருத்தராக சொல்கிறேன் பாருங்கள். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இன்டர்போல், அதாவது சர்வதேச குற்றவியல் காவல்துறை அமைப்பு வந்து அதனோட உதவியை வந்து மத்திய அரசு வந்து நாடி வந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்போலோட உதவியை வந்து மத்திய அரசு நாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பாரத் போல் அமைப்பை உருவாக்குறதுனால மத்திய மாநில அரசுகளின் புலனாய்வு முகமைகள் வந்து இன்டர்போலுக்காக சிபிஐயை அணுகாமல் நேரடியாக இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்ளும் விதமாக ஒரு மையப்படுத்தப்பட்ட, அப்படின்னா நம்ம இங்கே ஒரு காமனாக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பு தான் வந்து இந்த பாரத் போல் அமைப்பு. இந்த அமைப்பு எதுக்குனாக்கா வெளிநாடுகள், அதாவது நம்ம இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த பாரத் போல் அமைப்புங்கிற ஒரு இணையதளம். வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இணையதளத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா பாரத் போல் இணையதளம். அடுத்து பார்த்தோம்னாக்கா இஸ்ரோவோட புதிய தலைவர் வி நாராயணன்கிறவங்க, கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா சோம்நாத். இவங்களுடைய பதவிக்காலம் முடிய இருக்கிறதுனால இவங்களை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இஸ்ரோவோட புதிய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா வி நாராயணன். இவங்க வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரோவின் தலைவராக உள்ள சோம்நாத். இவங்களுடைய பதவிக்காலம் வந்து நிறைவடைய இருக்கிறதுனால இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. வி நாராயணன்கிறவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக தமிழக அரசு வந்து பெருமிதம் தெரிவிச்சிருக்கு. அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா தமிழகம் முதலிடம், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல குஜராத். அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தமிழகம் முதலிடம், மகாராஷ்டிரா 2ஆம் இடம், குஜராத் வந்து 3ஆம் இடம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்கள். இதில் வந்து முதலிடத்துல வந்து பெங்களூரு, 2வது இடத்துல வந்து சென்னை, 3வது இடத்துல வந்து மும்பை, 4வது இடத்துல ஹைதராபாத், 5வது இடத்துல புனே, 6வது இடத்துல கொல்கத்தா, 7வது இடத்துல அகமதாபாத், 8வது இடத்துல டெல்லி, 9வது இடத்துல குருகிராம், 10வது இடத்துல நம்ம கோயம்புத்தூர். பெண்கள் வந்து பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்கள் இந்த பட்டியலில் பெங்களூர் வந்து முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல சென்னை, 3வது இடத்துல மும்பை, 4வது இடத்துல ஹைதராபாத், 5வது இடத்துல புனே, 6வது இடத்துல கொல்கத்தா, 7வது இடத்துல அகமதாபாத், 8வது இடத்துல டெல்லி, 9வது இடத்துல குருகிராம், 10வது இடத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலை நம்ம இந்திய அணியின் ஜஸ்பிரீத் பும்ராங்கிறவங்க முதலிடத்தில் தொடர்றாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் நம்ம இந்திய அணியை சேர்ந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க வந்து முதலிடத்தில் நீடிக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா காமராசர் விருது 2024 2024ஆம் ஆண்டுக்கான காமராசர் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா KV தங்கபாலு. காமராசர் விருது 2024 யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா KV தங்கபாலு. 2024ஆம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராசர் விருது தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரான KV தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராசர் விருது தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க.
2024ஆம் ஆண்டிற்கான காமராசர் விருதுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கேவி தங்கபாலு. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.